Assalamu alaikum. Hi friends. Welcome to Foodie with Minu channel. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலம், நமக்கு நோம்பும் வரப்போகுது. அந்த டைம்லேயும் இந்த ட்ரிங்க் வந்து ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். சம்மர் டைம்லேயும் நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து குடிக்கலாம். அந்த ட்ரிங்க் வந்து நான் எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லோரும் லைக் அடிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஜெல்லி போட்டு அடித்தா ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ் மில்க்கு அது வந்து ஜூஸ் மாதிரி போடுறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சப்ஜா வந்து நம்ம வந்து 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன், ஆவின் பால். இந்த தர்பூசணியில் நான் ஜெல்லி பண்ணினேன். அந்த ஜெல்லி வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதில் ஒரு பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதனால நம்ம ஐஸ் க்யூபெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதிலே வந்து சுகரும் இருக்குது. உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து சுகர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. இல்லைன்னா இந்த ஒரு பீஸ் வந்து ஒரு 3 கிளாஸ் போடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. இதில் இந்த மில்கை வந்து சேர்த்துக்கிடுங்க. இந்த ஜெல்லியை நம்ம வந்து போட்டுடலாம். நம்ம இதே மாதிரி வந்து செய்து ஃப்ரீசரில் வச்சுன்னா நமக்கு அடிக்கடி இந்த வெயில் காலத்துக்கு வந்து ஜூஸ் வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து சப்ஜா ஊற போட்டு வச்சுருக்கோம், அது நம்ம இதில் எடுத்துடலாம். எடுத்தாச்சு, கிளாஸில் விட்டுடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூஸ் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கூலாக இந்த டைமில் வந்து சம்மர்ஸ் டைம்லேயும் இஃப்தார் டைம்லேயும் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப கூலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஜெல்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். ஜெல்லி எப்படி பண்ணதுன்னு போட்டிருக்கேன்.